மாமா வந்து தேர்தல் ரிசல்ட் பார்க்க டிவி முன்னே ஈசி சேரில் உட்காந்துட்டு டிவி முன்னால் ரிமோட்டை வச்சுட்டு உட்காந்தாச்சு. மாமிகிட்ட கேட்குறாரு ஸ்நாக்ஸ் கொண்டு வான்னு. அப்போ மாமி இது முன்னாலேயே இதை டிசைட் பண்ணியிருந்தா மாமா இப்படி கேட்பாருன்னு. உடனே ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தா. அப்படி எப்படி உடனே ஸ்நாக்ஸ் கொண்டு வர முடியும்? வாங்க புது ஒரு டைப் ஆஃப் ஸ்நாக்ஸு நம்ம வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ராதிகிருஷ்ணா, இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்நாக், டீ டைம் ஸ்நாக் தான் பண்ண போகிறோம். காப்பிக்கு கூட சாப்பிட்ற மாதிரி, அதாவது பக்கோடா. வாயில் வச்சாலே அப்படியே கரையிற பக்கோடா. அதுக்கு வேணுங்கிற பொருள் வந்து இதால் 3 கப்பு அரிசி மாவு போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் 3 போட்டுக்கோங்க. 3 கப்பு அரிசி மாவு போட்டுக்கிட்டோம். அதுக்கு இது பொரிக்கடலையை பொடிச்சு நான் மிக்சியில் பொடிச்சு அரிச்சு வச்சுட்டுருக்கேன். இதுலேருந்து 1 கப்பை போட்டுக்கலாம். கடலை மாவு இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். பொரிக்கடலை இருந்தாலே நமக்கு நல்லா அப்படியே வாயில் போட்டாலே கரையிற பக்கோடா பண்ணிக்கலாம். கொஞ்சம் தானே இருக்கு, இதையும் போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 3/4 ஸ்பூன் கூட போடுறோம், கொஞ்சம் மட்டா இருந்தால் தான் நல்லா இருக்கும். காரப்பொடி 1 ஸ்பூன் போடுறேன். கூடுதல் காரம் வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் நல்ல தாராளமாக பெருங்காயப்பொடியும் 1 ஸ்பூன் போட்டுருவோம். வாசனைக்கு 1 ஸ்பூன் தாராளமாக போட்டு கொஞ்சமாக வெண்ணெய் போட்டுக்கலாம். இது ஒரு 10 கிராம் வெண்ணெய் இருக்கும். இதை நல்ல இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சாச்சு. எண்ணெய் காஞ்சாச்சு. பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. உங்களுக்கு இஷ்டமான நீளமாக உள்ளது ஓமப்பொடி எதில் வேணாலும் பிழிச்சுக்கலாம்.